வல்லமையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் எனக்கு செய்த உதவிக்காக ஆண்டவருக்கு முதலாக நன்றி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை அன்பாகவே நடத்த விரும்புகிறார். காரணம் என்னவென்றால், இந்த கண்ணூர் விஷன் சேனலிலே முதலாக தமிழில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்ன காரணம் என்னவென்றால், இந்த காலை வேளையிலே தமிழில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட இந்த மொழி பேசுகிற அநேகம் பேர் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் ஊரில் அநேக முறை தேவாலயத்திற்கு நீங்கள் போனவங்களாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டவங்களாக இருக்கலாம். ஆனாலும் இங்கே வந்த பிறகு அதற்கான நேரம் இல்லை. அது எங்கே தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சரியான இடம் எங்களுக்கு தெரியவில்லை. இங்கே எல்லாம் மலையாளம் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். மலையாளம் எங்களுக்கு புரியாதபடினாலே நாங்கள் எந்த சர்ச்சுக்கும் போகாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அநேகம் பேர் இந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அதே நேரத்தில் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுக்காக கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினாலே ஆண்டவர் என் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்பொழுது அழியும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிலேக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காரணம் என்னவென்றால், உதாரணமாக ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கிடைத்து விட்டது. அவனை தூக்கப் போகிறார்கள். அப்பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை கேட்பார்கள். உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது அவன் சில ஆசை சொல்லுவான். அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அது கடமை. அதே போலவே தான் இந்த நாளிலே, இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை கடைசியாக, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இந்த நாளிலாவது நீ மனம் திரும்ப வேண்டும், இந்த இடத்திலாவது, இந்த பகுதியிலாவது நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்காகவே தமிழ் மொழியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியில் சொல்வார்கள், நான் கேரளாவிலே அநேக நாள் இருந்தபடினாலே ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்க முடியாமல் போய்விட்டது என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவார்கள். அதனால் தான் உம்முடைய ராஜ்யத்தில் என்னால் வர முடியவில்லை என்று சொல்லுவார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சிலர், ஸ்தோத்திரம், எங்களுக்கு இந்த ரட்சிப்பு வேண்டாம், எங்களுக்கு இந்த சந்தோஷம் வேண்டாம், எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே அநேக பேர் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யார் சொன்னாலும் தங்களுடைய வாழ்க்கையை, அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால், எனக்கு எல்லாமே நன்றாக தெரியும், யாரும் எனக்கு எதையும் சொல்லி என்னை நீங்கள் தாழ்த்தக்கூடாது என்கிற மனநிலைமையில் இருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை பார்த்து, ஸ்தோத்திரம், நீங்கள் அறிவில் குறைந்தவர்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை அனுசரிக்கிறவர்கள் நிச்சயமாக பரலோகத்திலே போக முடியும், வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கண்ணூர் விஷன் சேனலிலே தமிழிலே இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் அழிந்து விடக்கூடாது. நீங்கள், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை விட்டு போகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அனுசரித்தவர்களால்தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறபடினாலே உங்களோடு பேசும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தொட விரும்புகிறார்.
உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிகவும் ஆழமாக விரும்புகிறபடினாலே தான் இந்த காலவெளியிலே தமிழிலே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆழமாக நேசிக்கிறார், ஸ்தோத்திரம், உண்மையாக நேசிக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் உங்களுக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார், ஸ்தோத்திரம். 3வது நாளிலே உயிர் தெழுந்தார். எதற்கு தெரியுமா? உங்களை, ஸ்தோத்திரம், உயிர் தெழுந்து நீங்கள் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். இன்று பிதாவினிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாவிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான். அதற்காகத்தான், அழைப்பதற்காக, உங்களை எல்லாம் பரலோகத்திலே அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான மகனே, மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டும் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களை விடுவிக்க யாராலும் முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களை விடுவிக்க வேண்டும், உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் பரலோகத்திலே நித்திய யுகமாக வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த கால வேளையிலே உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த கால வேளையிலே தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, சில பேர் சொல்வார்கள், நான் பாவியாக இருக்கிறேன், நான் அதை செய்து விட்டேன், நான் இதை செய்து விட்டேன், அதனால் தேவ சமூகத்தில் வருவதற்கே நான் யோக்கியதை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆண்டவர் அதையெல்லாம் மறக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எந்த பாவத்திலே நீங்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உங்களுடைய அநீதிகள் எல்லாம் நீக்கி, உங்களை சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலே கொண்டு போவதற்காக அவர் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையாக உங்களோடு பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் உங்கள்கிட்ட ஆறுதலான வார்த்தைகள் பேசினார்கள்? அப்பெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது, அப்பெல்லாம் சந்தோஷம் இருந்தது. கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த ஆறுதலும் சமாதானமும் உங்களை விட்டு போனது. ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால், உங்களிடத்தில் ஆறுதல் சொன்னவர்கள், சமாதானத்தை சொன்னவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷத்திற்கு ரொம்ப தூரம் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் சொன்ன சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்காமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் சமாதானத்தின் பிரபு, என்னிடத்தில் தான் இருக்கிறது சமாதானம். நான் யாரு விரும்புகிறேனோ அவர்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்க நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் வருகிறேன். வேத புஸ்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதிலே 16வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சீசர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று பேசின வார்த்தைகளைத்தான் இன்று நான் உங்களோடு வாசித்து காண்பித்தேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்து 33 வயசு வரை இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 30 வயது வரை தன்னுடைய வீட்டிலே, ஸ்தோத்திரம், அடங்கி இருந்தார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயதுக்கு மேலே தான் அவர் யார் என்பதை உலகத்துக்கு வெளிக்காட்ட ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய குமாரன். ஸ்தோத்திரம். உலகத்திலே இறங்கி வந்த தேவ மைந்தன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மனிதனாக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனால் தான் முடியும். பறவைகள் பேசலாம், மனிதன் மனிதனாகத்தான் பேச முடியும். அதே போலவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மனிதன் என்ன கஷ்டப்படுகிறான், என்ன கவலைப்படுகிறான், என்ன பிரயாசப்படுகிறான் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மனித ரூபமாக வருகிறார். ஸ்தோத்திரம். தேவனாக இருந்தவர் மனித ரூபமாக எடுத்து, அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமியிலே பிறந்தார். எதற்காக? உங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இனி பிறக்கப் போகிறவர்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே 30 வயதுக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்பது, ஸ்தோத்திரம், புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஸ்தோத்திரம். அது நீதியினால் உண்டாகிற தேவ சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற வேளையிலே
12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த 12 பேர்களும் அவருடைய படிப்பிலே உன்னதர்கள் கிடையாது, அவர்கள் பதவியிலே உயர்ந்தவர்கள் கிடையாது. ஸ்தோத்திரம். இதிலே முக்காபாகம் ஆள்காரும் முக்காபாகம் ஜனங்கள் ஏகதேசம் இதில் இருக்கிற ஜனங்கள் 12 பேர்களிலே படிப்பறிவில்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தால் வெறுக்கக்கூடிய சில சுபாவம் உள்ள ஜனங்கள் தான் இந்த 12 பேருமே. இந்த 12 பேரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலன் என்கிற பேர் வைக்கிறார். அந்த பேர் மூலம்தான், அந்த பேர் தான் இன்றும் அறியப்படுகிறது. ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் என்கிற பெயரிட்டு சீசர்களுக்கு அவர் ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், சீசரிடத்தில் அவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸ்தோத்திரம். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று நினைத்தால் முதலாவது அவன் வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 12 சீசர்களை என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற நாள் வரைக்கும் அவரோடு கூட இருந்தார்கள். இந்த சீசர்களை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே முன்பு இருந்ததை விட தேவனுக்கென்று அதிகமாக பிரயோஜனப்பட்ட அப்போஸ்தலர்களாக மாறினார்கள், இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக மாறினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நான் சொன்ன பகுதியிലേക്ക് மறுபடியும் நான் வருகிறேன். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவரும் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முதலாவது உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே சில சீசர்கள் சந்தேகத்தோடு இருப்பார்கள். எங்களை நாங்களே வெறுக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள், கேட்கலாம் கேள்விகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜென்ம சுபாவங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சுபாவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யார் என்பதை இந்த சுபாவம் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், முதலாவது உன்னை நீ வெறுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், உன்னை நீ வெறுக்கிற வேளையில தான் நான் உன்னோடு கூட இருக்க முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்தால்தான் நான் யார் என்பதை உன்னால் மற்றவரிடத்திலே சொல்ல முடியும். அதனால் தான் முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னை நீ வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ சில பேர் கேட்பாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற விரும்பினால் முதலாவது நாங்கள் வெறுக்க வேண்டுமா, எங்களை நாங்களே வெறுக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்பார்கள். இந்த காலவேளையிலும் ஆண்டவர் அதைத்தான் உங்களோடும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சுபாவங்களை முதலாவது நீங்கள் வெறுக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுடைய சுபாவத்தை வெறுப்பது என்பது ரொம்ப மிக கடினமான விஷயம், அதை வெறுக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அது இந்த நாள் வரை என்னோடு கூட இருக்கிறதே, அதை என்னால் எப்படி வெறுக்க முடியும், அதை எப்படி ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் வாழ முடியும் என்று கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவரை பின்பற்ற வேண்டும் என்று நீ விரும்பினால், உன் சுபாவங்களை நீ வெறுத்தால் ஆண்டவர் நிச்சயமாக அதை எடுத்து மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ சொன்னால் போதும், ஆண்டவரே என்னுடைய சுபாவங்களை நான் வெறுக்கிறேன், என்னுடைய ஜென்ம சுபாவங்களை நான் வெறுக்கிறேன், என்னை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிப்பார்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷமா விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆனாலும் சில சுபாவங்களை எங்களை விட முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவோ ஜெபித்து பார்த்தோம், எத்தனையோ பேர் எங்களுக்காக ஜெபித்தார்கள், ஆனால் எங்களால் விட முடியவில்லை என்று சில பேர் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து இந்த கால வேளையிலே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீ எத்தனையோ முறை வெறுத்திருப்பாய், எத்தனையோ முறை ஜெபித்திருப்பாய். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் வந்து உங்களுக்காக ஜெபித்திருப்பார்கள், ஆனாலும் மாறவில்லை என்று நீங்கள் ஸ்தோத்திரம் மன உருக்கத்தோடு இருப்பீர்களானால் இந்த கால வேளையிலே ஆண்டவர் ஒரு முறை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நீங்கள் வெறுத்து விடுங்கள். ஸ்தோத்திரம். சில காரியங்கள் இருக்கிறது, உங்களில் இருந்து எடுத்து போட வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களுடைய சகோதரி சொல்லி அனுப்பினார்கள், உன்னுடைய நண்பன் லாசுரு மிகவும் வியாதி உள்ளவனாக இருக்கிறான், அவனை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் அங்கே இருந்து விட்டார். இந்த வார்த்தை கேட்டவுடனே 2 நாள் மறுபடியும் அங்கே தங்கி விட்டார்.
2-3 நாட்கள் கழித்து 4வது நாள் அவர் வருகிற வேளையிலே லாசரு இருந்த கல்லறையை அவர்கள் சுட்டி காட்டுகிறார், இங்கேதான் நாங்கள் அவனை வைத்தோம் என்று. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எல்லாரும் அழுகிறார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்கிற ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் வெளியே வருகிறான். வெளியே வந்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை முதலாவது புரட்டி போடுங்கள். புரட்டி போடுகிற வேளையில் தான் அவனால் வர முடியும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அதே போலவே இந்த கால வேளையில கூட உங்களை மாற்ற முடியாதபடிக்கு எல்லா சுபாவங்களையும் நீங்கள் வெறுத்து இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். சில சுபாவங்கள், ஸ்தோத்திரம், நீங்கள் தான் எடுத்து போட வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நான் எல்லா காரியத்தையும் வெறுக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக முடியவே முடியாது. உதாரணம் சொன்னால், ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறை முழுவதுமாக தாண்டினால்தான் அந்த கிணறை தாண்டினேன் என்று சொல்ல முடியும். நான் 99% தாண்டி விட்டேன், என்னால் முடியவில்லை, கிணற்றில் விழுந்து விட்டால் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விட வேண்டிய காரியங்களை முழுவதுமாக விட்டு விடுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவார்கள், என்னை எல்லாம் நான் விடுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன சுபாவம் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாச்சும் நான் சொல்லணும், அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், பாக்கி எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு ஆளை பற்றி ஒரு நாளைக்காச்சும் குத்தம் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவார்கள், எல்லா பழக்கத்தையும் நான் விட்டு விட்டேன், ஆனால் இந்த சிகரெட் குடிப்பதை மட்டும் என்னால் விட முடியவில்லை என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ எத்தனையோ பேர் இடத்துல ஜெபித்திருக்கிறாய், எத்தனையோ பேர் உங்களுக்காக ஜெபித்திருக்காங்க, உங்களை விடுவிக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப வேதனையோடு கூட இருப்பீங்க. இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் 100% ஆண்டவருக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையில நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சீசர்கள் அப்படித்தான் செய்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த 12 சீசர்களும் தங்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். தங்களுடைய சுபாவத்தை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட போனார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 சீசர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கே அவர் போனதாக வேதத்தில் நாம் வாசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ அங்கேதான் இந்த 12 சீசர்கள் போனார்கள். காரணம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள், பரலோகத்தில் நாம் எப்படி செல்ல வேண்டும், தேவனுக்கு பிரியமாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மிக அழகாக ஜனங்களோடு பேசுகிறதை காட்டிலும் அதிகமாக விளக்கங்களை கொடுத்து மனதில் நன்றாக புரிய வைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகே இவர்கள் நடந்து போகிறார்கள். ஸ்தோத்திரம். இதைத்தான் சீசர்களுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே வர வேண்டியவர்கள், இந்த உலக ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன். அழைத்திருக்கிறபடினால்தான் நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் என்னை பின்பற்ற வர விரும்பினால் முதலாவது உங்களை நீங்கள் வெறுத்து விடுங்கள். ஸ்தோத்திரம். முதலாவது வெறுத்து விட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு நீதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய சிலுவை எடுப்பதற்காக வேறு ஒரு ஆளை வைக்க கூடாது. உன்னுடைய சிலுவை எடுப்பதற்கு நீதான். ஸ்தோத்திரம். சிலுவை என்றால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சிலுவை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வேளையிலே அதற்கு முன்பாக எத்தனையோ பேர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிலுவை குறித்து ஒன்றும் சரித்திரம் மிக அழகாக ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர் கழுத்துல சிலுவை மாதிரி ஒரு செயினை போட்டிருப்பாங்க, காதுல ஒரு சிலுவை மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் சிலுவை ஒரு ஃபேஷன் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். சில பேர் சொல்லுவாங்க, சிலுவை நம்முடைய வீட்டில் இருந்தால் பேய் பிசாசுகள் வராது என்று சொல்லி சிலுவை முன்னாலே போட்டு வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். அந்த அளவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்று அவரை ஸ்தோத்திரம் அறைந்தார்களோ அன்று முதல் அந்த சிலுவை ஜனங்களுடைய இடையிலே பரவலாக காணப்பட்டது, பேசப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது நிமித்தம் அந்த சிலுவை இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதே போலவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவை என்பது மரணத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே மரணம் வரலாம். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ ஒன்றாவது வெறுக்க வேண்டும், இரண்டாவது ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், மூன்றாவது உனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் உன் வாழ்க்கையை பின்தொடரலாம். அதனாலே உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பிரயாசங்களை எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும், யார் மீது வைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
உன்னோடு கூட, தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே அந்த சிலுவை என்பது சுமப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவார்கள், நான் தேவனை என்று நான் காண ஆரம்பித்தேனோ, தேவனை என்று நான் ஆண்டவரை ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டனோ, அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது, எப்பொழுது பிரயாசமாக இருக்கிறது, இந்த சிலுவை மாற்றித்தாருங்கள் என்று நான் பல முறை நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் மாற்றாமலே வைத்திருக்கிறாரே என்று சில பேர் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சிலுவை இருக்கிறபடினால் தான் இன்று நீ தேவனோடு கூட இருக்கிறாய். ஹல்லேலூயா. இல்லை என்றால் தேவனை விட்டு நீ எப்பொழுதே போயிருப்பாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலகீனம் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமா நான் ஆண்டவரை தேடவே முடியாது, இந்த பலகீனம் எனக்குள்ளாக இருக்கிறபடியால் தான் ஆண்டவருக்குள் நான் இன்றும் நிற்கிறேன் என்று சொல்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அறிவில்லாமல் எதுவுமே நடக்காது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட வாழ விரும்புகிறார், உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே சீசர்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ முதலாவது உன்னை நீங்கள் வெறுத்து விடுங்கள், இரண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை பின்பற்றுகிற வேளையிலே உங்களை சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஸ்தோத்திரம். அது லேசான ஒரு காரியம் அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு எளிதான காரியமே அல்ல. காரணம் என்னவென்றால் அது கடினமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய வழி என்பது இடுக்கமான வழி. ஸ்தோத்திரம். அந்த இடுக்கமான வழியிலே பிரவேசிப்பது என்பது மிகவும் கடினமானது. அங்கே கற்கள் இருக்கும், பாறைகள் இருக்கும், முள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பிரயாசங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை நீங்கள் தரிசிக்கிற வேளையிலே நீங்கள் வந்த வழிகளை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் வந்த வழிகள் எவ்வளவு மேன்மையான வழிகள் என்று சொல்லுவீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரோடு, நல்ல அகலமான ஒரு ரோடு, டிராஃபிக் ஜாமே இல்லை, பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சீக்கிரமா நடக்கும். ஸ்தோத்திரம். வேகமாக வருவார்கள், யாராவது ஒரு ஆள் கிராஸ் பண்ணா போதும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் டிராஃபிக் ஜாமா இருக்கிற நேரத்தில் பாருங்கள், வாகனங்கள் எல்லாம் மெதுவாகத்தான் செல்லும், அங்கே ஆக்சிடென்ட் மிகவும் குறைவாக இருக்கும். ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆன நிமித்தமாகத்தான் அங்கே ஆபத்துகள் இல்லாமல் இருக்கிறது. அதே போலவே தான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஸ்தோத்திரம் பிரயாசங்களும் கஷ்டங்களும் துரிதமும் துன்பமும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் நம்மை ஆபத்தில் விழாதபடிக்கு தேவன் நம்மை காத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த நெருக்கடியான நிலைமை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட அன்பாக இருக்கிறார். இந்த கால வேளையிலே இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக தேவன் உங்களை ஏவுதல் சொன்னபடியால் தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்கே ஆராதிக்கிறார்களோ அந்த ஜனத்தோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக தேவனை ஆராதிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஸ்தோத்திரம் அதை மாற்றி வைத்து தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் தேடி வாருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிங்கள் பணத்திற்காக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே வேலைக்கு போனால் எனக்கு பணம் கிடைக்கும், அந்த பணம் கிடைத்தால் என்னுடைய வாழ்க்கையில பெரிய சில காரியங்களை என்னால் செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் நிச்சயமாக அந்த பணத்தினால உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவனோடு கூட சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ போய்கொண்டிருக்கிற வாசல், போய்கொண்டிருக்கிற வழி எப்படிப்பட்டதான என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலவேளையிலே நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால் உன்னை நீ முதலாவது வெறுக்க வேண்டும், உன்னுடைய சுபாவத்தை நீ வெறுக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற தேவனுடைய வார்த்தையை விட்டு ஸ்தோத்திரம் இந்த வழியை விட்டு விலகினால் நிச்சயமாக நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த காலவேளையில் அன்போடு கூட ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். மகனே, மகளே, ஸ்தோத்திரம், உன் வழியிலே நீ போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை அனுசரித்து நடப்பதற்காக நீ பழக்கப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தேவன் உன்னையும் உன்னுடைய தலைமுறையை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த சீசர் இடத்திலே ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் என்னை பின்பற்ற வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும், உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும், சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு, காரணம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தார். எதற்காக தெரியுமா?
அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காக, அந்த சிலுவையிலே அவன் அறைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிலுவையை அவர் சுமக்கும்படியாக இந்த உலகம் சொன்னது. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய வாழ்க்கையை நீதான் சுமக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுமக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், முழுவதுமாக இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்றால் முழுவதுமாக உன்னை வெறுத்து விடு, உன் சுபாவத்தை வெறுத்து விடு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்வதற்காக நீ ஆசைப்படு. அப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பார். அந்த சிலுவை நீ சுமக்க வேண்டாம், ஆண்டவர் உனக்காக சுமக்க ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், நீ சுமக்க வேண்டும் என்று அவர் சொன்னாலும் சுமப்பதற்காக நீ தயாராக அதை எடுக்கிற வேளையிலே அது பாரமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதை தாங்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை திக்கற்றவர்களாக அவர் விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் உங்களை அநாதராக விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால், அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருக்காக ஹல்லேலூயா இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நீ வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது நீ வெறுக்க வேண்டும், உன்னை நீ வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீ நேசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்க நேசிக்க ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்ட உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாக ஹல்லேலூயா பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் உங்களோடு கூட அவர் வாழ வேண்டும், அவரோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் மிகவும் ஆசைப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்கள் கொடுப்பீர்களா? நிச்சயமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கண்ணூர் விஷன் சேனலிலே தமிழில் ப்ரோக்ராம் ஹல்லேலூயா செய்வதற்காக ஆண்டவர் உதவி செய்தார். காரணம் என்னவென்றால், இந்த பகுதியிலே தமிழ் பேசிக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த தமிழிலே கேட்கிற ஒவ்வொரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாகத்தான் இந்த தமிழில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களோடு பேச உதவி செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரலோக நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நஷ்டப்பட்டு போக கூடாது. ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு வராமல் நரகத்திலேக்கு யாரும் போகக்கூடாது. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே வரும்படியாக ஆண்டவரே நீங்க அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா சாத்தானுடைய கையிலே அகப்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்படியே நீங்க செய்யுங்க. உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக உங்களுக்கும் உதவி செய்தார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவனோடு கூட சேர்ந்து வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையாக அழைக்கிறார். உங்களுக்காக அவர் பிதாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் என்ற விசுவாசத்தோடு கூட என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.